புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது முதுமொழி. முயற்சி செய்பவர்களுக்கு முதலிலே தோல்வி கிடைத்தாலும் கூட அது இகழ்வதற்கு உரியது அல்ல. ஏனெனில் இறுதியில் அனைவரும் புகழுகின்ற வெற்றியை அந்த விடாமுயற்சியை கொடுக்கும் என்பது இந்த முதுமொழியின் பொருள். இதனைத்தான் ஐயன் திருவள்ளுவரும் முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்று தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். திருவினை என்றால் செல்வ வளத்தை என்று பொருள். திருவினை என்று மதிப்புக்குரிய செயல் என்றும் இதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தேவையான செல்வத்தையும் பிறர் மதிக்கத்தக்க வகையிலான செயலையும் நமது முயற்சிதான் உருவாக்குகிறது. அவ்விதம் முயலாமல் சோம்பி கிடந்தால் அது வறுமையையும் பெருமை இன்மையையும் ஏற்படுத்திவிடும் என்று இந்த திருக்குறள் எச்சரிக்கிறது. தமது விடாமுயற்சியால் வெற்றி பெற்று சாதனை படைத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் பகீரதன். தமது விடாமுயற்சியாகிய தவத்தால் ஆகாயத்திலிருந்து கங்கை நதியை பூமியில் பாய வைத்த புண்ணியர் பகீரதன். ஆகையால் தான் இடைவிடாத கடுமையான முயற்சிக்கு பகீரத பிரயத்தனம் என்ற பெயர் ஏற்பட்டது. இத்தகைய முயற்சியின் நாயகனாகிய பகீரதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்பட்ட பெருமை வாய்ந்த திருக்கோவில் நமது தமிழகத்தின் தலைநகர் சென்னை மாநகரிலேயே அமைந்துள்ளது. அந்த திருக்கோவில்தான் புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவில். தேவார பாடல் பெற்ற திருத்தலமான பூண்டி திருவெண்பாக்கம் சிவாலயத்தில் வீற்றிருந்த ஊன்றீஸ்வரர் இங்கே தனிச்சன்னதியில் எழுந்தருளியிருப்பது சிறப்பம்சமாகும். இத்தகைய பெருமைகள் வாய்ந்த புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவலம் நிகழ்ச்சியில் அகம் குளிர காண்போம். பாரத நாட்டின் புனித நதிகளில் மிக முக்கியமான கங்கை ஆற்றில் புனித நீராட வேண்டுமென்றால் வடக்கிலுள்ள ரிஷிகேஷ், ஹரித்வார், காசி, பிரயாகை ஆகிய திருத்தலங்களுக்கு செல்வது வழக்கம். ஆனால் அதே கங்கை நதி நமது தமிழகத்தில், அதிலும் நமது மாநிலத்தின் தலைநகரான சென்னையிலேயே ஓடுகிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா? இங்கே கங்கை நதி போல் இல்லாமல் கங்கா தீர்த்தம் என்ற பெயரிலான குளமாய் திருக்காட்சியளிக்கிறது. அத்தகைய அபூர்வ கங்கா தீர்த்தம் அமைந்துள்ள திருத்தலம்தான் புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவில். பூமிக்கு கங்கை நதியை கொண்டு வந்த பகீரதன் தான் இந்த கங்கா தீர்த்தம் உருவானதற்கும் காரணமாவார். இது குறித்து எடுத்துரைக்கும் இந்த திருக்கோவிலின் ஸ்தல புராண கதையை முதலில் காண்போம். ராமபிரான் அவதரித்த ரகுகுல சூரிய வம்சத்து முன்னோர்களில் ஒருவர் சகரன். அயோத்தி அரசனான இவர் மிகப்பெரிய அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்தினார். இதற்காக நாடு முழுவதும் ஊர்வலமாக வந்த யாக குதிரையை சகரன் மேல் பொறாமை கொண்ட தேவலோக அரசனான இந்திரன் யாருக்கும் தெரியாமல் திருடிச் சென்று விட்டாராம். அந்த குதிரையை பாதாள லோகத்தில் தவம் புரிந்து வந்த கபில முனிவரின் ஆசிரமத்தில் இந்திரன் கட்டி வைத்தாராம். சகரனின் 60,000 மகன்களும் அஸ்வமேத யாக குதிரையை மீட்க உலகெல்லாம் சுற்றி வந்தபோது பாதாள லோகத்தில் கபிலரின் ஆசிரமத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த குதிரையை கண்டார்களாம். கபில முனிவர்தான் அதை திருடி வந்தவர் என்று கருதி அவர்கள் சண்டையிட முயன்றபோது அந்த முனிவரின் சாபத்தால் 60,000 நபர்களும் சாம்பலாகி போனார்களாம். சகரனின் மூத்த மகனான அசமஞ்சனுக்கு பிறந்த அம்சுமான் என்பவர் தனது தந்தை மற்றும் சித்தப்பாக்களை தேடி அலைந்தபோது கபிலரை சந்தித்து நடந்த துயரச் சம்பவத்தை கேட்டறிந்தாராம். இறுதிச் சடங்குகள் செய்ய இயலாததால் தனது தந்தை உள்ளிட்ட 60,000 பேரும் முக்தியடைய முடியாதே என்று அவர் வருத்தப்பட்டாராம்.
அப்போது ஆகாயத்தில் பிரம்மலோகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கும் புனித கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்து அதன் நீரை சாம்பலின் மீது தெளித்தால் 60,000 பேரும் முக்தி அடையலாம் என்று கபில முனிவர் வழி சொன்னாராம். ஆனால் ஆகாயத்திலிருந்து கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வர அம்சுமானாலும் அவரது மகன் திலீபனாலும் முடியவில்லை. இருந்த போதிலும் திலீபனின் மகனான பகீரதன் தனது முன்னோர்களை எவ்விதமேனும் முக்தியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக கங்காதேவியை நோக்கி கடும் தவம் புரிந்தாராம். அவரது தவத்துக்கு மெச்சிய கங்காதேவி பூமியில் நதியாக ஓடுவதற்கு சம்மதம் தெரிவித்த போதிலும் மிக வேகமாக பாயும் தன்னை கட்டுப்படுத்தவும் தன்னால் கழுவப்படும் பாவக்கரைகளை ஏற்று சுத்தப்படுத்தவும் உரியவர் இருந்தால் மட்டுமே தான் பூமிக்கு வர முடியும் என்று தெரிவித்து விட்டாராம். இதையடுத்து சிவபெருமானை நோக்கி பகீரதன் கடும் தவம் புரிந்தார். அவரது விடாமுயற்சிக்கு இறங்கிய சிவபெருமான் ஆகாயத்திலிருந்து பாயும் கங்கை நதியை இமயமலையில் தமது சடைமுடியில் தாங்கி கீழே விடுவதாகவும் தம் மீது பட்டு கீழிறங்கும் நீரானதால் சகல பாவங்களையும் அது துடைத்துவிடும் என்று வரமளித்தாராம். அதன்படி சிவபெருமானின் துணையோடு பூமிக்கு வந்த புனித கங்கையை கொண்டு தனது முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்க பகீரதன் வழிவகுத்தாராம். தனது வேண்டுகோளை ஏற்று பூமிக்கு கங்கை நதி வருவதற்கும் தனது முன்னோர்களுக்கு முக்தி கிடைப்பதற்கும் உதவிய சிவபெருமானுக்கு நன்றி கடன் தெரிவிக்கும் வகையில் பாரத நாட்டின் 108 திருத்தலங்களில் சிவலிங்கத்தை பகீரத மன்னன் பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம். அதில் 108வது சிவலிங்கத்தை நாட்டின் தென்பகுதியில் புரசை மரங்கள் அடர்ந்திருந்த வனத்தில் பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினாராம். அந்த திருத்தலம்தான் தற்போது புரசைவாக்கம் என்று அழைக்கப்படுவதாகவும் கங்கா நதியை கொண்டு வந்த பகீரதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்துக்கு கங்காதீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாகவும் ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. மற்றொரு ஸ்தல புராண கதையின்படி நாரத முனிவரால் பகீரதனுக்கு ஏற்பட்ட சாபத்தை சிவபெருமான் நீக்கி அருளிய திருத்தலமாக புரசைவாக்கம் போற்றப்படுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களுக்கு உரிய திருத்தலங்களாக முறையே காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில், திருச்சி திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில், காளஹஸ்தி காலத்திகப்பர் திருக்கோவில் மற்றும் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் ஆகியவை போற்றப்படுகின்றன. இதேபோல் தமிழகத்தின் தலைநகரமான சென்னை மாநகரிலேயே பஞ்சபூத திருத்தலங்கள் உள்ளன. அதன்படி மின்ட் எனப்படும் தங்கச்சாலையில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நிலத்துக்குரிய தலமாகவும், புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவில் நீர்த்தலமாகவும், சவுகார்பேட்டை பள்ளிகப்பன் தெருவில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் நெருப்புத்தலமாகவும், பாரிமுனை பவளக்கார தெருவில் உள்ள காளஹஸ்தீஸ்வரர் கோவில் வாயுத்தலமாகவும், சூளை அவதான பாப்பையா தெருவில் உள்ள சிதம்பரேஸ்வரர் ஆலயம் ஆகாயத்தலமாகவும் மதிக்கப்படுகின்றன. இவற்றுள் நீர்த்தலமான புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள கங்காதீஸ்வரர் திருக்கோவில் தேவார மூவர்களால் பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல. அதே நேரத்தில் சென்னையின் பஞ்சபூத திருத்தலங்களில் நீர்த்தலமாக கங்காதீஸ்வரர் திருக்கோவில் மதிக்கப்படுவதால் திருநாவுக்கரசரால் தேவார பதிகம் பாடப்பட்ட நீர்த்தலமான திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு இணையானதாக இது கருதப்படுகிறது. திருவானைக்கா திருக்கோவிலை போற்றி திருநாவுக்கரசர் பாடியிருக்கும் பதிகத்தின் முதல் பாடல் முன்னானை தோல் போர்த்த மூர்த்தி தன்னை மூவாத சிந்தையே மனமே வாக்கே தன்னானை யாப்பண்ணி ஏறினானை சார்தற்கு அரியானை தாதை தன்னை என் நானை கன்றினை என் ஈசன் தன்னை எரிநீர் திரை உகழும் காவிரி சூழ் தென்னானை காவானை தேனை பாலை சிறுநீர் திரளை சென்ற ஆடினேனே என்று ஈசனை துதிக்கிறது. முன்பொரு காலத்தில் யானை உருவில் வந்த அரக்கனை கொன்று அந்த யானையின் தோலை போர்த்தியவனை, முதிர்ச்சி அடையாத எனது சிந்தை மனம் வாக்கு ஆகியவற்றையே தான் உலாவரும் யானையாக கருதி ஏறி அமர்ந்தவனை, அடியவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு கிட்டுவதற்கு அரியவனை, எல்லோருக்கும் தந்தையானவனை,
எனது யானைக்குட்டி போல எனக்கு மிகவும் விருப்பமானவனை, எனக்கு தலைவனாகிய இறைவனை, அலைகள் மோதும் காவிரி ஆறு சூழ்ந்திருக்கும் தென்னாட்டு திருவானைக்காவிலே தேன் போலும் பால் போலும் இனிமையாக எழுந்தருளி செழுமையான நீர் திரள் வடிவிலே வீற்றிருக்கும் சிவபெருமானை நான் நாடி சென்று வணங்கி துதித்து கொண்டாடினேனே என்று இந்த பாடல் வரிகளுக்கு பொருள். திருச்சி திருவானைக்காவை போலவே சென்னை புரசைவாக்கத்திலும் நீர் வடிவாய் எழுந்தருளுகின்ற கங்காதீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சென்னை மாநகரின் தலைப்பகுதியான புரசைவாக்கத்தில் சுமார் 2700 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் கங்காதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. சோழர் காலத்து பாணியில் கட்டப்பட்டுள்ள வண்ணப்பூச்சுகள் மிகுந்த 5 நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் நம்மை கம்பீரமாக வரவேற்கிறது. இதன் நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் பலிபீடம், கொடிமரம், நந்தி விக்கிரகம் ஆகியவை அடுத்தடுத்து அமைந்துள்ளன. நந்திக்கு எதிரே மூலவர் சன்னதிக்கு செல்லும் மண்டப நுழைவாயில் உள்ளது. இந்த நுழைவாயில் அருகே துவார விநாயகரும் துவார சுப்பிரமணியரும் தனிச்சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர். மூலவர் சன்னதி கருவறைக்குள் சதுர வடிவ ஆவுடையாரின் மீது லிங்க திருமேனியாய் மூலவர் கங்காதீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். இவருக்கு கங்காதரேஸ்வரர் என்ற மற்றொரு திருநாமமும் உண்டு. கருவறையை சுற்றியிருக்கும் கோஷ்ட சுவர்களில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் அவர்களுக்குரிய இடங்களில் எழுந்தருளியிருக்கின்றனர். துர்க்கைக்கு எதிரே சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்திருக்கிறது. மூலவர் சன்னதிக்கு அருகே தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் அம்பாள் அருள் பாலிக்கிறார். அம்மன் சன்னதிக்கு எதிரே கொடிமரமும் சிங்கமும் காட்சி தருகின்றன. கருவறைக்குள் 4 திருக்கரங்களுடனும் கருணை ததும்பும் திருமுகத்துடனும் நின்ற திருக்கோலத்தில் எழுந்துருளுகின்ற அம்மனுக்கு பங்கஜவல்லி என்று திருநாமம். அம்பாளின் மேலிரு திருக்கரங்களும் பாசம், அங்குசம் ஆகிய ஆயுதங்களை ஏந்தியிருக்க கீழ்ப்புற வலது திருக்கரம் அபயமுத்திரையும், இடது திருக்கரம் திருப்பாதத்தை சரணடையச் சொல்லும் வரதமுத்திரையும் காட்டியருளுகின்றன. ஆலயத்தின் சுவர்களில் திருவிளையாடல் சம்பவங்களும் ஸ்தல புராண சம்பவங்களும் சுதைச்சிற்ப வடிவில் செதுக்கப்பட்டுள்ளன. அம்மன் சன்னதியை அடுத்து புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டபத்தில் சிவலிங்கமும் நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இந்த லிங்கமூர்த்திக்கு குருந்த மல்லீஸ்வரர் என்று திருப்பெயர். இவருக்கு பக்தர்கள் தங்களது கரங்களாலேயே அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம். அம்மன் சன்னதிக்கும் இந்த மண்டபத்துக்கும் நடுவே நாயன்மார்களான 63 எழுந்தருளியிருக்கும் சன்னதி உள்ளது. குருந்த மல்லீஸ்வரரை அடுத்து 50 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப சிவபெருமான் சுதைவடிவச் சிற்பமாக திருக்காட்சி தருகிறார். இந்த சுதை சிற்பத்துக்கு கீழே சிவலிங்க திருமேனிக்கு பகீரதன் பூஜை செய்வது போன்ற விக்கிரகமும் செதுக்கப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் மாலை வேளையில் வண்ண மின் விளக்குகளின் நடுவே இந்த சிவபெருமான் ஒளி வீச சுமார் 7 மணி அளவில் கோவிலின் ஸ்தல புராணத்தை விவரிக்கும் ஒலி காட்சியும் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ள திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாயாவனம், ஸ்ரீவாஞ்சியம் ஆகிய 6 சிவத்தலங்களும் கங்கை கரையில் உள்ள காசிக்கு இணையான திருத்தலங்களாக போற்றப்படுகின்றன. இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலம் எனப்படும் திருமுதுகுன்றம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில், தென்காசி விஸ்வநாதர் ஆலயம், கும்பகோணம் காசி விஸ்வநாதர் ஆலயம், கோவை தாராபுரம் அருகேயுள்ள கொங்கு வடுகநாதர் கோவில் ஆகியவையும் காசிக்கு இணையான திருத்தலங்களாக மதிக்கப்படுகின்றன. இந்த வரிசையில் காசிக்கு நிகரான தமிழகத்தின் மற்றொரு திருத்தலமான
சென்னை புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூரில் குகை ஒன்றில் பகீரதன் தவத்தோடு தொடர்புடைய கவி கங்காதரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. வேத காலத்தில் கௌதமர், பரத்வாஜர் ஆகிய முனிவர்களால் எழுப்பப்பட்ட இந்த திருக்கோவிலை பிற்காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் பெங்களூரு நகரத்தை நிர்மாணித்த கெம்பே கவுடா புனரமைத்து கட்டியுள்ளார். இதேபோல் தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் புரசைவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கங்காதீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் பூண்டி திருவெண்பாக்கம் ஊஞ்சேஸ்வரர் உபசன்னதியும் அமைந்திருக்கிறது. பூண்டியில் நீர்த்தேக்கம் கட்டப்பட்ட போது அங்கிருந்த மூலவரான ஊஞ்சேஸ்வரர் எனப்படும் தண்டநாதேஸ்வரர், அம்பிகை தடி கௌரியாம்பிகை எனப்படும் மின்னொளி நாயகி, சண்முகர், பைரவர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை ஆகியோரின் விக்கிரகங்கள் இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தட்சிணாமூர்த்தி காமதேவரான மன்மதனை எரித்த மூர்த்தி என்பது கூடுதல் சிறப்பாகும். புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் வைத்தீஸ்வரனுக்கும் தனிச்சன்னதி உண்டு. அத்துடன் சத்தியநாராயண பெருமாளும் தனிச்சன்னதியில் சேவை சாதிக்கிறார். உச்சிஷ்ட கணபதி, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், பைரவர், பானலிங்கம், சூரியன், சந்திரன் ஆகியோருக்கும் சன்னதிகள் அமைந்துள்ளன. கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் நவக்கிரக நாயகர்களும் தனிச்சன்னதியில் அருள் புரிகின்றனர். சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள கங்காதீஸ்வரர் திருக்கோவிலை வரலாற்று ரீதியில் 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னன் எடுத்து கட்டியதாக கூறப்படுகிறது. கடந்த 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் விஜயநகர பேரரச மன்னர்களும் இந்த ஆலயத்துக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருப்பதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் திருவாதிரையும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தினந்தோறும் காலை 7 மணி அளவில் காலசந்தி, பகல் 11 மணி அளவில் உச்சிக்காலம், மாலை 5 மணி அளவில் சாயரட்சை, இரவு 8 மணி அளவில் அர்த்த ஜாமம் என 4 வேளை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. கங்காதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வடக்கே சுமார் ½ ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆலயத்துக்கு சொந்தமான பெரிய குளம் அமைந்துள்ளது. சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவிய காலத்தில் இந்த குளத்தில் உள்ள 7 கிணறுகளிலிருந்து இறைக்கப்பட்ட நீர் சென்னை மாநகர மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புரசைவாக்கத்துக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கங்காதீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. புரசைவாக்கம் சென்று கங்காதீஸ்வரரை வணங்கி வழிபட்டால் நமது பாவங்களும் கெடுதிகளும் நீங்கி புண்ணிய நீர் பாய்ச்சலால் வாழ்க்கையில் வளம் செழிக்கும் என்பது உறுதி. அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.